வணக்கம் நண்பர்களே, மாம்ஸ் டேஸ்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடி கொண்டாடியிருக்கோங்க. அந்த பூஜையும் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம கிருஷ்ணருடைய வரலாறை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணர் ஜெயந்தி எதற்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் தேவகிக்கும் வசுதேவர் என்பவருக்கும் 8வது குழந்தையாக பிறந்தாருங்க. இவங்க 2 பேரும் தேவகியும் வசுதேவரும் திருமணமாகி ஊர்வலமாக வரும்போது தேவகியினுடைய சகோதரர் கம்சன் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு 8வது குழந்தை, தேவகியுடைய 8வது குழந்தையால் தனக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க இருவரும் ஊர்வலமாக வரும்போதே அவங்கள நிறுத்தி என்ன பண்ணுறாரு, கொலை செய்யறதுக்கு முற்படுறாரு. அப்போ வசுதேவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, சகோதரே என்னை எங்கள் 2 பேரையும் கொல்லாதீங்க, இது நல்லதில்லை, நீங்கள் உண்மையிலே எங்களை நம்புங்க, எங்களுக்கு எத்தனை குழந்தை பிறக்குதோ அத்தனை குழந்தையும் நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துட்றோம், எங்களை நம்புங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. அடுத்து கம்சன் என்ன செய்கிறாரு, சரின்னு அவங்க சொன்ன வாக்கை வச்சு என்ன செய்கிறாரு, நம்பி சரி நான் உங்களை சிறை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சிறை வைக்கிறாருங்க 2 பேரையும். ஆனால் அதில் எல்லாமே அவங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது, எல்லாமே பண்ணிக்கிறாங்க, எல்லாமே சாப்பிட்ற முதல் கொண்டு எல்லாமே அவங்களுக்கு சுதந்திரமாக இருக்குங்க. என்ன ஒன்றுனா வெளியில் அவங்களால வர முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு 6 குழந்தைகளும் பிறக்குது. 6 குழந்தைங்களையும் என்ன பண்ணுறாரு, கம்சன் என்ன பண்ணுறாருன்னா கொன்று போட்டுடுறாருங்க. நம்ம இப்போ அந்த 6 குழந்தைங்களும் இறந்துருச்சேன்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்பட தேவையில்லைங்க. ஏன்னா அந்த 6 குழந்தைங்களும் கரு உற்பத்தி ஆகும்போதே கடவுள் அவங்களுக்கு கொடுத்த வரன் என்னன்னாக்கா, நீங்கள் பிறக்கும்போது இறக்கணும் அப்படின்றது, அதனால் நீங்கள் முக்தி அடையலாம் அப்படிங்கிறதுனால தான் அந்த குழந்தைகள் பிறக்கும் போதே இறந்துடுறாங்க. அதனால் நம்ம அது வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து தேவகிக்கு 7வது குழந்தை கரு உருவாகுதுங்க. அந்த குழந்தைய மகா மாயா தேவிங்கிற ஒரு தேவி என்ன செய்கிறாங்கன்னா, வசுதேவருடைய 2வது மனைவி ரோகிணின்றவங்களுடைய கருவில் இருக்கிற குழந்தைய தேவகியுடைய கருவில் எடுத்து மாற்றி வைத்துட்டு அவங்க தேவகியுடைய வயிற்றில் இருக்கிற கருவை ரோகிணியுடைய வயிற்றுக்கு மாற்றப்படுறாருங்க. அதை தான் பலராமன் சொல்லிட்டு வளர்கிறாங்க. ரோகிணியுடைய பிள்ளையாக பலராமன் வாழ்ந்துட்டு இருக்காரு. அடுத்து 8வது குழந்தையாக வசுதேவருக்கும் தேவகிக்கும் கரு உருவாகுதுங்க. அந்த குழந்தைய கோகுலத்தில் வாழ்ந்து வந்த நந்தகோபர் யசோதைக்கு கொண்டு போய் இறைவனுடைய கட்டளையால் அந்த குழந்தையை கொண்டு போய் அங்கே சேர்த்துடுறாங்க. அவங்களுடைய குழந்தைய, பெண் குழந்தைய இங்கே கொண்டு யார், இப்போ நந்தகோபாரும் யசோதைக்கும் கொண்டு சேர்த்து விட்றாங்க இறைவன். அப்போ கம்சன் 8வது குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு அந்த குழந்தைய கொல்வதற்காக வரும்பொழுது அந்த பெண் குழந்தை துர்காதேவியாக வடிவமைத்து, நான் நான் உன்னை கொல்லப்போகும் குழந்தை நான் அல்ல, உன்னை கொல்லப்போகும் கிருஷ்ணர் உருவெடுத்து விட்டார், அவரை நீ தேடி போய் கொல்ல பண்ண முயன்று பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. இந்த மாதிரி கிருஷ்ணர் கம்சனை கொல்வதற்காகவும் மகாபாரத்தில் தோன்றிய அதர்மங்களை அழிப்பதற்காகவும் தான் இந்த கிருஷ்ணர் 8வது அவதாரமாக அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரித்தாருங்க. நம்ம ஏன் நம்மளுடைய பிறந்த நாளை பார்த்திங்கன்னா எப்போவுமே நட்சத்திரத்தை வழியில் தான் நம்ம பிறந்த நாள் கொண்டாடுவோம். இது மட்டும் நம்ம ஏன் திதியில் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8வது குழந்தை, அதாவது அஷ்டமினா 8வது நாள், அந்த அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரம், கிருத்திகைக்கு அடுத்து வர ரோகிணி நட்சத்திரத்தில் தான் கிருஷ்ணர் பிறந்தார் என்பதற்காக தான் ஆவணி மாதம், ஒவ்வொரு ஆவணி மாதமும் தேய்பிற அஷ்டமி ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில் பிறந்ததால் இந்த கிருஷ்ணர் ஜெயந்தி நம்ம கொண்டாடுறோங்க. கிருஷ்ணரை நம்ம வழிபடும் போது அந்த வீட்டில் இருக்கிற அதர்மங்கள் கண்டிப்பாக அழியுங்க. அதனால தான் நம்ம கிருஷ்ணருடைய பாதங்களை நம்ம அதை வரைஞ்சி நம்ம கிருஷ்ணரை வாசல்லேருந்து நம்ம உள்ளே அழைச்சிட்டு வரோங்க. கண்டிப்பாக நம்ம கிருஷ்ணர் பாதங்கள் போட்டு நம்ம வணங்கும்போது அந்த வீட்டில் உள்ள தீய சக்திகள் எல்லாம் அகன்று போகும், அதர்மங்கள் அழிஞ்சு போகும், தர்மம் நிலைநாட்டுங்க. அதனால் கிருஷ்ணர் ஜெயந்தி நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக கொண்டாடுவோங்க. அவருக்கு பிடித்த எல்லா குழந்தைங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ, அதாவது ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பலகாரம்லாம் என்னால் செய்ய முடியாதுன்னா கூட பிஸ்கெட் வாங்கி வச்சு கூட நம்ம வணங்கலாங்க கிருஷ்ணரை. அடுத்துங்க கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, திருமணமாகாத பெண்களும் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் அன்றைய தினம் கிருஷ்ணருடைய சிலையையோ அல்லது படங்களையோ வாங்கி வைத்து எந்த பூக்களையும் நம்மளால் வாங்க முடியலங்கிறவங்க கூட என்ன செய்யலான்னா, கொஞ்சம் துளசி மட்டும் வாங்கி பறித்து எடுத்துகிட்டு
அந்த துளசியை வைத்து கூட நம்ம வந்து பூஜை செய்து, கண்ணா கிருஷ்ணா எனக்கு வந்து அடுத்த ஆண்டு திருமணம் நடக்கணும், எனக்கு அடுத்த ஆண்டு வந்து நீயே வந்து எங்கள் வீட்டில் வந்து தவழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக மனமுருகி வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அடுத்த வருடம் வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம வேண்டின அனைத்து பிரார்த்தனையும் வந்து நிறைவேறுங்க நண்பர்களே. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு குழந்தை இல்லாத தம்பதியர்கள் வந்து கிருஷ்ணர் சிலையை வாங்கி யாராவது நம்ம தெரிஞ்சவங்களுக்கு வந்து தானம் கொடுத்துட்டு அவங்க கைகளால் நம்ம துளசியை வாங்கிட்டு வந்து நம்ம பூஜை செஞ்சோம்னா கண்டிப்பாக அடுத்த வருடம் வந்து குழந்தை வந்து நம்ம வீட்டில் தவழும் நண்பர்களே. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டேஸ்ட் கிருஷ்ணர் ஜெயந்தி, கிருஷ்ணரை வந்து வரவேற்கலாம் வாங்க நண்பர்களே. இரவும் போனது பகலும் போனது கண்ணன் இல்லையே கூட. இளைய கண்ணியின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட. ஆயர் பாடியில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ. காற்றிலே கண்ணனோ